ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நுங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலம் வந்துட்டாலே நுங்கோட வரத்தை அதிகரிச்சிடும். எங்க பார்த்தாலும் நுங்கு வியாபாரம் களை கட்ட தொடங்கிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளும் வெயிலோட சூட்டை தணிக்க, தாகத்தை தணிக்கிறதுக்காக நுங்கு சாப்பிட ஆரம்பிப்போம். அதுக்காக மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நுங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வெயிலோட தாக்கத்தை தணிக்கிறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படக்கூடிய நுங்கு வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு மனிதனுக்கு கிடைத்த அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். சம்மர் சீசன்ல நீங்க நுங்கு வாங்கி சாப்பிட்றப்ப வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெயில் காலத்தில் வரும்ல அந்த அம்மை நோய்கள் எல்லாம் தடுத்து நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து நம்மளோட உடம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு நுங்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனை நுங்குக்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. நீங்க இந்த சீசன் டைம்ல நுங்கு வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயில் காலத்துல சிலருக்கு நீர் உடம்பா இருக்கும், அவங்களுக்குலாம் எடை போட்டது போல ஒரு உணர்வு வரும். அதெல்லாம் தடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நுங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்த சோகைக்கு நுங்கு தான் பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம். நுங்கு எல்லா சீசன்லயும் கிடைக்கிறது இல்ல. இந்த சீசனான சம்மர் சீசன்ல தான் நுங்கு கிடைக்குது. சீசன் டைம்ல நீங்க நுங்கு வாங்கி சாப்பிட்றப்ப அது உங்க ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செஞ்சு ரத்த சோகை பிரச்சனையை ஓட ஓட விரட்டுது. கர்ப்பிணி பெண்களுக்கு நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பமா இருக்கிறவங்க நுங்கு சாப்பிட்டா செரிமானம் அதிகரிக்கிறதோட மலச்சிக்கல், அசிடிட்டி இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து கூட விடுபடலாம். வேர்க்கூறு வராமல் தடுக்கிறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பனை மரத்திலிருந்து கிடைக்குதுல அந்த நுங்கு நீரை தொடர்ந்து நீங்க வேர்க்கூறுல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கோடை காலத்தில் வரக்கூடிய வேர்க்கூறுலாம் சரியாயிரும். வெயில் கொப்புளங்கள் வராமல் தடுக்கிறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெயில் காலம் வந்துருச்சுனாலே வெப்பம் தாங்காம உடம்புல வெயில் கொப்புளங்கள், வேனல் கட்டிகள்லாம் வர ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்லை வந்ததுக்கு அப்புறம் அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலோ அடிக்கடி பனை நுங்கு வாங்கி சாப்பிட்றது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயில் காலத்துல வரக்கூடிய மயக்கத்தை குறைக்கிறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெயில் காலம் வந்துருச்சுனாலே நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சி மயக்கம் வர ஆரம்பிக்கும். நீங்க நுங்கு சாப்பிட்றப்ப அது நம்ம உடம்புல நீர்ச்சத்தை அதிகரிக்கிறதுனால வெயில்னால் ஏற்படக்கூடிய மயக்கத்தை குறைச்சிரும். தாகத்தை தணிக்கிறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுறவங்களுக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கவே அடங்காது. அதுவும் இந்த சம்மர் சீசன்ல சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் தனியவே தனியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த பனை நுங்கு நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தாகம் தனியும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நுங்குல இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல, இது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுறதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இந்த ரெண்டுக்குமே மருந்தாக பயன்படுது. நுங்கு குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. இந்த சீசன் டைம்ல அடிக்கடி நுங்கு வாங்கி சாப்பிடுறதன் மூலமா உங்க குடல் புண்ணை ஈஸியா ஆற்றிக்கலாம். மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல நுங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நுங்குல இருக்கக்கூடிய அந்தோசைனின் அப்படிங்கிற ரசாயனம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கிற சக்தி கொண்டதா இருக்கு.
அதனால நீங்க நுங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் வருவதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த நுங்கு பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வயிற்றுப்புண், வயிற்று பிரச்சனை, மலச்சிக்கல், உடல் சோர்வு, தோல் நோய்கள், கல்லீரல் பிரச்சனை, அஜீரண கோளாறு, ஆற்றல் குறைவு, இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கூட நுங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் அசிடிட்டி பிரச்சனையை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பனை நுங்கு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நுங்கு சாப்பிட்றப்ப அதோட மேல் தோலை நீக்காமல் சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நுங்குல வேற என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நுங்குல விட்டமின் பி, இரும்பு சத்து, கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம், இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை தர்றதோட உடல் வெப்பத்தையும் தணிக்கக்கூடியது. இந்த வீடியோவில் நுங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். அதுவும் இந்த சம்மர் சீசனில் நுங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள்லாம் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.